வீரா சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாறன் விஜியோட போனை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. வீரா கிட்ட சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் விஜி தான். விஜிக்கு பின்னாடி வேற யாரோ இருந்துக்கிட்டு இவளை ஆட்டி வைக்கிறாங்க. இவன் அதனால தான் நம்ம குடும்பத்தை இந்த அளவுக்கு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சா நம்ம சுலபமா இவளை கையும் களவுமா பிடிச்சிடலாங்கிறாங்க மாறன். நீ சொல்றதும் சரிதான் மாறா, ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க. விஜி வச்சிருக்கிற ஃபோனில் தான் ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ல இருந்து அவங்க அம்மாவை அங்கே வர சொல்லுவோம். அவங்க அம்மாவை கையும் களவுமா பிடிச்சிட்டா விஜி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து தானே ஆகணும். அவளையும் இவங்க அம்மாவையும் சேர்த்து வச்சு நம்ம மிரட்டுனா உண்மையெல்லாம் அவங்க கக்கித்தானே ஆகணும் வீராங்கிறாங்க. அவங்கள நாளைக்கு காலையில் பல்லவன் பார்க்கு வர சொல்லிடலாம். அதுக்கப்புறம் விஜயை வர சொல்லி நம்ம ரெண்டு பேர்த்தையும் வச்சு நேராக பேசிக்கலாங்கிறாங்க வீரா. சரி அப்போ நீயே பேசு அப்படின்னு சொல்லி வீரா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. வீரா விஜி குரலில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா நீ பல்லவன் பார்க்கு வாமா, ஃபோனில் உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது, நீ நேரில் பார்த்து தான் பேசணுங்கிறாங்க. அப்படி என்னடி விஷயம் பேச போகிற? ஏண்டி நாம் பிளான் போட்டபடி அங்கே என்ன நடக்குது? நாம் நினச்சதெல்லாம் நீ சீக்கிரமாக நடத்தி முடிச்சிடுவியா? ராமச்சந்திரன் குடும்பத்தில் யாரும் நிம்மதியாக இருக்க விடக்கூடாதுடி, நீ அசால்ட்டாக இருந்துடாத, சீக்கிரமாக நினச்ச காரியத்தை முடிச்சுட்டு வாங்குறாங்க. அம்மா இப்போ வரைக்கும் அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், நம்ம நேரில் பேசிக்கலாமே அப்படின்னு வீரா சொல்லவும், சரி சரி நேரில் வா பேசிக்கலாம். ஆமாம் முதல்ல பேசும்போதும் ஏதோ ஆம்பளை குரல் கேட்டுதே, அது யாருன்னு கேட்குறாங்க. அது யாரோ வேலைக்கு வந்தவங்க டக்குன்னு எடுத்துட்டாங்க, நான் வாங்கிட்டேங்கிறாங்க வீரா. சரி சரி இனிமேல் போனெல்லாம் அசால்ட்டாக வச்சிடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வீரா மாறன் ரெண்டு பேரும் வெடிட்டுன்னு இருந்து வெடிஞ்சதும் ராகவன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. நாங்கள் ஒரு முக்கியமான வேலையை வெளியில் போகிறோங்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த விஜி இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக திடீர்னு வெளியில் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ஜோடியை கிளம்புறத பார்த்தா வேற ஏதோ மேட்டர் இருக்கும் போல இருக்குது, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு மாறன் வச்சான். நானும் வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு, மார்க்கெட்டுக்கு வரணும், பொருளெல்லாம் நிறைய இல்லை, மளிகை சாமானமும் காய்கறி எல்லாம் வாங்கணும், நானும் உங்கள் கூட வரேன்னு விஜி கேட்குறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போகிறோம், நீ அங்கெல்லாம் வந்து என்ன செய்ய போகிற, நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதானுங்கிறாங்க மாறன். ஐயோ ஆட்டோவுக்கு தேவையில்லாமல் காசு வாங்கிக்கிட்டு லக்கேஜ் அதிகமாக இருந்தால் வேணால் திரும்பி ஆட்டோவில் வந்துடலாம், இப்போ சும்மா தானே வரேன், பையன் மட்டும்தான் எடுத்துகிட்டு வர போகிறேன், அதுக்கு எதுக்கு ஆட்டோ அப்படின்னு கேட்கவும் இந்த பக்கமாக வள்ளிமா வராங்க. வள்ளிமா நீங்களாவது சொல்லுங்கள், மாறன் வச்சாவும் வீரக்காவும் அந்த வழியாக தான் போயிட்டு இருக்காங்க, நானும் மார்க்கெட் போகிறேன்னு கேட்குறேன், என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்களே, நீங்களாவது சொல்லுங்க சித்தி அப்படின்னு சொல்லவும் வள்ளிமா வந்து மாறன் கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா அவள் தான் வெளியில் போகணுன்னு ஆசையாக கேட்குறல்ல, அவள் என்ன சும்மாவா வரா, வீட்டுக்கு தேவையான பொருள் தானே வாங்க வராங்கிறா, கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல அத்தை சப்போர்ட் பண்ணி நம்ம மறுத்தோன்னா இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்கும். சரி சரி கூட்டிகிட்டு போகலாம் வீராங்கிறாங்க மாறன். சரி வா விஜய் அப்படின்னு வீரா கூப்பிடவும் விஜயும் பறந்தடிச்சுக்கிட்டு இதோ வந்துடுறக்கா அப்படின்னு சொல்லி பணம் பர்செல்லாம் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. மார்க்கெட் வந்ததும் வீராவும் மாறணும் இந்த நீ இறங்கிக்க, மார்க்கெட் வந்துருச்சு வரு, போய் பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு பார்த்து பத்திரமா ஆட்டோ பிடிச்சி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க மாறன். இப்போ கூட கேட்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க விஜய். அது நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன விஜய் பண்ண போகிற, நீ வந்த வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கார் முன்னாடி போகவும் பின்னாடியே ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. வீரா போய்கிட்டு இருக்கிற கார் வெகு வேகமாக போயிடுது. விஜய் நிலத்தை கண்டுபிடிக்க முடியாமல் தேடிக்கிட்டு போகிறாங்க. மாறனும் வீராவும் பல்லவன் பார்க்கு போனதுமே அங்கே அவங்க சொன்ன இடத்துல விஜயோட அம்மா பரதா போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்த வீராவும் மாறனும் இவங்க என்ன முஸ்லீமா, முகத்தை மறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, இவங்க எப்படி விஜயோட அம்மான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க. ஏய் அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அம்மா இப்படி ஒரு வேஷம் போட்டுட்டு வந்திருக்கு, இது கூடவா வீரா உனக்கு தெரியலேன்னு கேட்குறாங்க மாறன். சரி என்னதான் நடக்குதுன்னு நாமளும் போய் பார்க்கலான்னு ரெண்டு பேரும் அந்த அம்மாவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அந்த அம்மா விஜய் வராளான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் திரும்பி பார்த்ததும் அந்த அம்மா பயந்து போய் நிற்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் யாருன்னு கேட்குறாங்க. எங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கவும் எனக்கு தெரியாதே, யாரு நீங்கள், ஆமாம் நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு மாறன் கேட்குறாங்க. நான் என் பொண்ணு மும்தாஜுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என் பேர் நூர்ஜஹான்ங்கிறாங்க. உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படித்தானே அப்படின்னு மாறன் திருப்பி திருப்பி கேட்கும்போது அந்த அம்மா கண்ணில் ஒரு பயம் தெரியுது. உண்மையை சொல்லுங்கள், அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தானே இப்படி ஒரு வேஷம் போட்டிருக்கீங்க, உங்கள் பொண்ணு விஜய் தானேன்னு கேட்கவும் அப்படியெல்லாம் யாரும் கிடையாதே, நாங்கள் முஸ்லீம்ங்கிற அப்படி சமாளிக்கிறாங்க. இப்படியெல்லாம் கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உருட்டுக்கட்டை ஒன்று எடுக்கிறாங்க. இதை வச்சு காலால் அடிச்சேன்னு வச்சுக்கோ உண்மையெல்லாம் கக்கிடுவீல்லன்னு கேட்குறாங்க. என்ன சார் தேவையில்லாமல் வந்து என்னை மிரட்டிட்டு இருக்கீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் யாருன்னு தெரியும், உன் பொண்ணுக்கு முதல்ல ஃபோனை பண்ணுங்கிறாங்க. இல்லை நான் ஃபோன் பண்ண முடியாது, அவன் ஃபோன் தான் உங்ககிட்ட இருக்குது, எப்படி பண்ணுவேங்கிறாங்க. இந்த ஃபோனில் இருந்து உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணலாம் பண்ணுங்க அப்படின்னு நம்பர் போட்டு கொடுக்குறாங்க மாறன். அந்த அம்மாவும் ஃபோனை வாங்கினதும் அலோங்கிறாங்க. அந்த பக்கம் விஜய் தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ யாருங்கன்னு கேட்குறதுக்குள்ளேயா இங்கே மாறன் அந்த ஃபோனை பிடுங்கினதும் எங்க இந்த நம்பர்லேருந்து பேசுனவங்க இல்லை மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க, சீக்கிரம் வர முடியுமாங்கிறாங்க.
சொல்கிறாங்க. விஜி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடோடி வராங்க. விஜி வர்றதுக்குள்ளேயா அங்கே மாறன் வீரா 2 பேரும் மறைஞ்சு நிற்கிறாங்க. இந்த அம்மாவும் அங்கேருந்து காணாமல் ஒட்டமாக ஓடிடுறாங்க. விஜி வந்து பார்க்கும்போது அங்கே யாரையுமே காணோம். கடையாக விசாரிக்கிறாங்க. இங்கே யாராவது மயங்கி விழுந்தாங்களாங்கிறாங்க. அப்படி எதுவும் தெரியலையம்மா அப்படின்னு கடையில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிடுறாங்க. வீராவும் மாறனும் ஐயோ கைக்கு சிக்கினதை தவற விட்டுட்டோமே, இந்த அம்மா நம்ம கையில் பிடிபட்டிருந்தாங்கன்னா நம்ம எல்லா உண்மையும் நிரூபிச்சிருக்கலாம். இப்போ நம்ம விட்டுட்டு வந்து மறைஞ்சு நின்னதுனால இந்த அம்மாவும் ஓடிட்டாங்க. இப்போ அவன் நம்மளை பார்த்தான்னா நம்ம தான் இதுக்கு காரணம்னு சொல்லி அவள் உஷாராயிடுவா. என்னடா மாறா இப்படி பண்ணிட்டியேங்கிறாங்க வீரா. 2 பேரும் பேசுகிறத வச்சு வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அது நடக்காமல் போச்சு. நாம ஒன்று நினச்சா அதுவும் நடந்துருச்சு. இப்போ விஜய் தப்பிச்சிட்டா. விடு வீரா பார்த்துக்கலாங்கிறாங்க. கைக்கு சிக்கின ஆதாரத்தை கைவிட்டுட்டோமேடா. இப்படி விஜய் ரொம்ப மோசமான ஆள். விஜய் ஒரு உள்நோக்கத்தோடு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு நம்ம எப்படி தான் நிரூபிக்கிறதுங்கிறாங்க வீரா. அதுக்கு ஒரு நாளுங்கிழமை வரும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க மாறன். சரி விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வீரா மாறன் 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. விஜயோட அம்மா அங்கே மறைஞ்சிருந்து வந்துடுறாங்க. வந்ததும் விஜய் கிட்ட பேசுகிறாங்க. விஜய் உனக்கு எத்தனை தடவை நான் கால் பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஏண்டி ஃபோன் எடுக்கலன்னு கேட்குறாங்க. ஃபோன் காணாத போய் 2 நாள் ஆச்சு தெரியுமா? ஃபோன் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆமாம் நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்கவும் நடந்த விவரங்கள் அத்தனையும் விஜயோட அம்மா சொல்கிறாங்க. அட பாவிகளா, இது எல்லாத்துக்கும் காரணம் வீராவும் மாறனும் தானா? இவங்க 2 பேர்த்து கையிலையும் தான் என்னோட ஃபோன் இருக்கா? அந்த ஃபோனை வச்சு தான் ஒன்று இங்கே வரவழைச்சாங்களா? நல்ல வேலை நீயும் தப்பிச்சிட்டேன், நானும் தப்பிச்சிட்டேன். நம்ம 2 பேரும் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறத அவங்க 2 பேரும் பார்த்தாங்க. உடனே மாமா கிட்ட போய் போட்டு கொடுத்துருவாங்கம்மா. நல்ல வேலை நீ உஷாரானதுனால இப்போதைக்கு நாம தப்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாது. இனிமேலும் அடுத்த தடவை இவங்க கையில் மாட்டிக்க கூடாது. பார்த்து நடந்துக்கணுங்கிறாங்க. சரிடி, இவங்க 2 பேர்த்தையும் முதல்ல பழி வாங்கணும். இவங்க 2 பேர்த்தையும் அந்த வீட்டு விட்டு வெளியே விரட்டினா தான் நாம நினைச்சதெல்லாம் நடத்த முடியும். அப்படி இல்லைன்னா இப்படி தான் நம்ம மறைஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்கும், பேச வேண்டியதாக இருக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாளும் பொழுதும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த வள்ளியம்மா இப்போ தான் பாதி பைத்தியமாயிருக்கா. ராமச்சந்திரனும் வள்ளியம்மாவை பார்த்து வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அடிக்கடி வெளியில் காணாமல் போயிடுறேன். நிரந்தரமாக காணாமல் போகிற மாதிரி நான் பண்ணிடுறேன் பாருங்கிறாங்க விஜய். உங்கள் அப்பா சாவுக்கு காரணமான அந்த குடும்பத்தை நிம்மதியாக விடக்கூடாது. முதல்ல இந்த வீரவையும் மாறனையும் வெளியே விரட்டணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது விஜயோட அம்மா ரகசியமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜய் ஆஹா சூப்பரான ஐடியாம்மா, நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேங்கிறாங்க. ஆமாண்டி பண்ணிவிட்டு நீ உடனே எனக்கு கால் பண்ணு. அந்த ஃபோன் ஏமாந்த மாதிரி இந்த ஃபோனையும் தவற விட்டுறாத, கெட்டிக்காரத்தனமாக இருங்கிறாங்க. சரிம்மா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க விஜய். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ரவுடியை வச்சு லோனுக்கு சரக்கு வர நேரம் பார்த்து அந்த ரவுடியை ஏற்பாடு பண்ணி விடணும்னு நினச்சிக்கிட்டு விஜய் அந்த அன்னைக்கு நைட்டு எப்போ நம்ம கடைக்கு சரக்கு வருதுன்னு அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க. விடிய காலம் 3 மணிக்கு கர்நாடகத்திலேருந்து சரக்கு வருதுங்கம்மாங்கிறாங்க. இதை கேட்ட விஜய் இன்னும் கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. அவங்க அம்மா கிட்டேயும் இந்த தகவலை சொல்கிறாங்க. சரிடி விஜய், கரெக்டாக நம்பர் மட்டும் சொல்லிடு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. நம்பர் சொல்கிறாங்க விஜய். அந்த நம்பர் அந்த அம்மாவும் குறித்து வச்சுக்கிறாங்க. ராமச்சந்திரனோட துணி கடைக்கு வர லோடு வந்துட்டு இருக்குது. மாமூலாக வர வண்டி டிரைவர் தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த அன்னைக்குங்க பார்த்து அவங்க லீவு சொல்லிடுறாங்க. அப்போ வேறொரு டிரைவரை நியமிக்கிறாங்க. அதுதான் விஜய் ஏற்பாடு பண்ணினா அந்த கூலிப்படை ரவுடியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க விஜய். சரக்கு எடுத்துட்டு வர டிரைவர் வரலைங்கிறதுனால மாறனையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ராமச்சந்திரன். அந்த ரவுடிங்கெல்லாம் துணி கொண்டு வர லோடுக்குள்ளே கஞ்சாவை வச்சு விட்டுறாங்க. இது தெரியாத மாறன் நானே ஓட்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வழியாக அவங்களே பார்க்குறாங்க. ரவுடியும் சரிங்கண்ணே, ஐயா தான் சொன்னாங்க, நான் வந்தேன், சரி பரவாயில்ல நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னவும் மாறனே அந்த வண்டியை எடுத்துகிட்டு வராங்க. வர்ற வழியிலேயே அந்த வண்டியை லாக் பண்ணுறாங்க. வண்டியை நாங்கள் செக் பண்ணுங்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே விஜயோட அம்மாவும் விஜய் போலீஸில் புகார் கொடுத்துட்றாங்க. இந்த நம்பரில் வந்துகிட்டு இருக்கிற வண்டியில் கஞ்சா கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக போனீங்கன்னா பிடிச்சிடலான்னு சொன்னதுனால மாறன் ஓட்டிக்கிட்டு வர வண்டியை தடை போட்டு நிறுத்துறாங்க. மாறனுக்கு ஒன்றுமே புரியல. இது ஜவுளி கடைக்கு கொண்டு போகிற லோடுங்க, வேற எதுவும் இல்லைங்கிறாங்க. அதுதான் நாங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். இல்லை கஞ்சா கடத்துறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நாங்கள் எங்கள் வேலையை பார்த்தாகணும், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார், நேரத்தை வீண் பண்ணாதீங்கன்னு சொல்லவும் மாறன் தாராளமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா கஞ்சா பொருளெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் மாறனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது நம்ம டிரைவர் லோடு தானே வருதுன்னு சொன்னால் இதுக்குள்ளே இதெல்லாம் எப்படி வந்திருக்கும்? வண்டியோட சாவி டிரைவர் என் கையில் தான் கொடுத்தான், நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே யார் இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்பான்னு மாறனுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. சார் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, யார் இந்த வேலையை பார்த்தாங்கன்னு தெரியல. காவேரி சில்க்ஸுக்கு போக வேண்டிய லோடு சார், இதில் எந்த நாளும் இப்படி ஒரு தப்பு நடந்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியலேன்னு மாறன் சொல்லிட்டு இருக்கும்போது இதை பற்றி உங்ககிட்ட பேசினா வேலைக்காகாது. கடை முதலாளி யார்? ராமச்சந்திரன் தானே, நாங்கள் அவர்கிட்டயே பேசிக்கிறோங்கிறாங்க. சார் அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. லோடு கொண்டு வர டிரைவர் இன்னைக்கு லீவுன்னு சொன்னாங்க. சரி நான் ஃப்ரீயாக தானே இருக்கேன்னு சொல்லித்தான் நான் வந்து இந்த லோடு எடுத்து ஏற்றிட்டு வந்தேங்கிறாங்க மாறன். அப்போ உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இப்படி ஒரு சைடு பிஸ்னஸ் பார்க்குறீங்க அப்படித்தானே அப்படின்னு போலீஸ் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாரும் கேட்கும்போது மாறனுக்கு கோவம் வருது. சார் பார்த்து பேசுங்க சார், அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுங்கிறாங்க மாறன். அட சும்மா நிறுத்தப்பா, இந்த காலத்து பசங்க எல்லாருமே சீக்கிரமாக சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரனாகணும்னு ஆசைப்பட்டு இப்படி தான் சைடு பிஸ்னஸ் பண்ணுறாங்க.
அப்பா தொழிலை காரணமாக வச்சு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மாறனுக்கு சரியான கோவம் சுருன்னு வருது. ராமச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார், உங்கள் கடையோட கொண்டு வந்த வேணு சந்தேகப்படியில் சிக்கியிருக்கு சார். அதில் கஞ்சா பொருள், போதைப் பொருள் இதெல்லாம் இருக்குது. கட்டுக்கட்டாக துணி இருக்குது. துணி ஏற்றிட்டு வர லோடில் அப்படியும் உங்கள் பையன் சைடு பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ். இதை கேட்டதும் மாறனுக்கு சரியான கோவம் வருது. இந்த பக்கமாக ராமச்சந்திரனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் சொல்கிறீங்க? மாமூலாக ஓட்டிட்டு வர டிரைவர் தானே வந்துட்டு இருந்தாரு, இன்றைக்கே அவர் வரலைங்கிறாங்க. அதுதான் தெரியல சார். இதெல்லாம் வேலை தந்திரமான முறையில் போதைப் பொருள் கடத்திட்டா சீக்கிரமாக கோடீஸ்வரன் ஆயிடலாம்ல. அப்படி ஆசைப்பட்டு தான் உங்கள் பையன் இந்த வேலையை செஞ்சிருப்பார் போல இருக்கு. நீங்கள் இப்போ நேரடியாக வரணுங்கிறாங்க. இருங்க சார், நான் இப்போவே வரேன், என்னென்னு கேட்குறேன்னு சொல்லி ராமச்சந்திரன் வேன் நிற்கிற அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து வர்றதுக்கு முன்னாடி மாறன் மேலே சரியான கோவம். உன்னை யாரடா வண்டி எடுக்க சொன்னா? எடுத்தது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய கேடித்தனமான வேலையை பார்த்துருக்க. இதெல்லாம் எத்தனை நாளாக நடக்குது? இப்படி ஒரு கெட்ட பேரும் கேவலமும் வாங்கி தரணும்னு தான் நீ எல்லாம் அலைமோதிக்கிட்டு இருக்கியா? இப்படி எல்லாம் தப்பாக பண்ணித்தான் உன் அம்மாவை முழுங்கிட்ட. இப்போ அடுத்தது என்னையும் கொல்லணும்னு நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு பேசும்போது மாறனுக்கு சரியான கோவம் வருது. இங்கே பாருங்கப்பா, எதை பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசுங்க. வீண் பலி என் மேலே சுமத்தாதீங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. டிரைவர் லீவுங்கிறதுனால தான் நான் இந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தேங்கிறாங்க மாறன். நீ வண்டி கொண்டுட்டு வந்தீங்கன்னா உனக்கு தெரியாம எப்படிடா தப்பு நடந்திருக்கும்னு குறுக்கு கேள்வி கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு வீரா வராங்க. என்னமாமா, ஒரு வேலைக்கு ஆள் இல்லைன்னா இன்னொருத்தரை மாற்றி விடுறது இல்லையா? அப்படி மாற்றி விடுறதுனால அதில் அவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு தெரியுமா? மாறன் வராமல் ஒருவேளை நான் வந்திருந்தாலும் என் பேர்லையும் இப்படித்தான் பழி சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க வீரா. வீரா, அதெல்லாம் இப்போ பேச்சு இல்லை. இப்போ கையும் களவுமா பிடிபட்டு வந்தானே அந்த வண்டியில் எப்படி போதைப்பொருள் வந்ததுன்னு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா என்னமா நியாயங்கிறாங்க ராமச்சந்திரன். ஆமா, கண்டிப்பாக இதுக்கு மாறனுக்கு சம்மந்தம் இருக்காது. அது எப்படி வந்ததுங்கிறத இன்னும் 2 நாளையில் நான் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க வீரா. வேணு எங்களுக்கு சந்தேகப்படியில் சிக்கியிருக்கிறதுனால நாங்கள் டிரைவரையும் வேணையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணுங்கிறாங்க போலீஸ். வீரா, முடிஞ்ச வரைக்கும் மாறன் இப்படி ஒரு தப்பு பண்ணவே இல்லை. இன்னும் 2 நாள் அவகாசம் கொடுங்க. யார் இந்த வேலையை செஞ்சாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க. அது வரைக்கும் இந்த வேன் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேனை திருப்பிட்டு போயிடுறாங்க. ராமச்சந்திரனுக்கு மாறன் மேலே சரியான கோவம். இப்படி ஒரு தப்ப பாவத்தையும் பண்ணன நீ திரும்ப என் வீட்டுக்கு வந்துடாத. எனக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேரை தேடி தந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். என் முன்னாடி நிற்காத, வராதுன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, என்ன மாமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தப்பு எங்கே நடந்ததுன்னே தெரியாமல் மாறன் மேலே இப்படி ஒரு பழியை சுமத்துறீங்க. யார் செஞ்சாங்கன்னே தெரியாமல் மாறன் மேலே பழி போடுறது தப்பு மாமா. மாறன் தப்பு செய்யலைங்கிறது எனக்கு தெரியுங்கிறாங்க வீரா. அது எப்படி வீரா தெரியும்? நீ எந்த நேரமும் மாறன் கூடயே இருந்தேங்கிறாங்க. எந்த நேரமும் நான் இருக்கலைனாலும் இன்னைக்கு நாள் பூரா நான் மாறணும், நானும் ஒரு வேலையை வெளியில் போயிருந்தோம். இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுறதுக்கு மாறனுக்கு டைம் கிடையாது. அப்படி இருக்க அவன் எப்படி இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பான்? சரி மாமா, உங்களுக்கு என்ன, மாறன் தப்பு பண்ணலன்னு நிரூபித்து காட்டணும், அவ்வளவுதானே, நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறாங்க வீரா. அவன் மட்டும் இந்த தப்பை நிரூபிக்கல, அவன் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. சரி மாமா, அப்படி ஒரு வேளை இன்னும் 2 நாளையில் இந்த தப்பு யார் செஞ்சாங்கன்னு நானும் நிரூபிக்கலைன்னா நானும் மாறன் கூடவே சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்கிறாங்க வீரா. வீரா, நீ என்ன சொல்ற? அவன் தான் தப்பு பண்ணா அவன் தான் வெளியே போக சொல்கிறேன், நீயுமா போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு ராமச்சந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. புருஷ தப்பு பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட சவால் விடுறேங்கிறாங்க வீரா. பாத்தியாடா, இந்த புள்ள உன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்குன்னு. இந்த குடும்பத்து மேலேயும் உன் மேலேயும் நம்பிக்கை வச்சதுனால தான் குடும்பத்தில் ஏதோ சில உண்மைகள் நல்லலாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டீங்கிறது தான் உண்மை. இது தெரியாமல் இந்த வீராவும் உனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. எப்படியோ போங்கன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கிருந்து போகிறாங்க. ராகவன் கண்மணி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நினச்சி பார்த்து மனநொந்து இருக்காரு. கண்மணியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ராகவன் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க கண்மணி. நம்ம மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறவனை நாம ஏமாத்திட்டோமேனு வருத்தப்படுறாங்க கண்மணி. கண்மணி இப்போ வீரா கூட சேர்றாங்க.